ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 4 to 5 days வந்து நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ராம், ஸோ அதனால நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படின்னா இந்த 4 days நான் கொடைக்கானலில் என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டே டியூன். இப்போது டைம் வந்து கரெக்டாக ஒரு 9:30. ஸோ 9:30ல் கொடைக்கானலில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்பா, சுட்டெரிக்கும் சூரியன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வெயிலாக தான் இருக்குது. இதை என்னப்பா நீங்கள் சம்மர்னு சொல்கிறீங்க? ஸோ என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக வந்தேன். நல்லா சில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா கிளைமேட்டு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்தாச்சு. நான் எடுத்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 இட்லி 2 வாட்டர்மெலன் வித் சாம்பார். ஆனால் அங்கே இருக்க ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் உண்மையாகவே வந்து இந்த டயட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு கோவில் கட்டணும்ப்பா. இவ்வளோ ஐட்டத்துலேயும் நம்மளால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது தாங்க வந்து டயட் ஃபுட்டு, இப்படி தாங்க சாப்பிடணும். ஆனால் நான் சாப்பிட்ற பார்த்தீங்களா, என்ன தான் எவ்வளோ ஐட்டத்தை கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் வந்து இந்த ஐட்டத்தை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வந்து ஒரு பெரிய பிக் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஆனந்தம் செல்ஸ்க்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் எனக்காக ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெஷல் பர்சன் சீனிவாசன் சாருக்கு கொடுக்கணும் ஃபார் சூசிங் மீ. அண்ட் ரொம்ப பெரிய கிளாப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும். எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக விளையாண்டீங்க. ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி இன்னொரு டூரிஸ்ட் பிளேஸில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மூணாரில் மீட் பண்ணோம். ஸோ இப்போ கொடைக்கானல் மீட் பண்ணுறோம். ஸோ எனக்காக ஃபைனலாக ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் கொடுத்துடலாமா? அப்படி வாங்க. எஸ், ஃபைனல்.